காவிரியில் தண்ணி கேட்கிறோம், ஏன் தர மறுக்கிறார்கள்? இந்த கேள்வி. எங்களை அடித்து விரட்டுகிறார்கள், எதற்காக அடிக்கிறார்கள் என்ற கேள்வி. நாங்கள் இந்த நாட்டின் குடிகள் தானே. எங்களை அருகில் இருக்கிற சகோதர மாநிலத்தில் அடித்து விரட்டுகிறார்களே, இதை தடுத்து கேட்காமல் கண்டிக்காமல் எப்படி உங்களால் இருக்க முடிகிறது? இந்த 3 கேள்விகள் தான். ஏன், எதற்காக, எப்படி? இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம். பெருமக்களே, சொந்த நாட்டுக்குள் அடித்து விரட்டுகிறார்கள், அகதியாக இடம்பெயர்கிறோம். இந்த நாட்டின் தமிழ் பேரின மக்கள் இவர்கள் யார்? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த பேரினத்தின் மக்கள். மற்ற எல்லா இன மக்களும் வந்து குடியேறுகிறார்கள் என்று அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவியிருக்கிறார். அறிவாசான அம்பேத்கர் ஆகச்சிறந்த உலகிலே ஆகச்சிறந்த கல்வியாளன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்கிறார். இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் தங்கள் நிலத்தில் வளத்தை எல்லாருக்கும் புதுமையாக்கினார்கள். நரிமணம் பெட்ரோல் எல்லோருக்கும், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லோருக்கும், எல்லோருக்கும், கூடங்குளம் அணு உலை எல்லோருக்கும், மீத்தேன் ஈத்தேன் எல்லோருக்கும், என் நிலத்தின் வளங்கள் எல்லோருக்கும். ஆனால் அவரவர் மாநிலத்தின் நீர் வளம் அவரவருக்கு. காவிரி கன்னடருக்கு, முல்லை பெரியாறு கேரளாவில் வாழ்கிற மலையாளிகளுக்கு. ஆனால் தமிழனின் வளம் எல்லோருக்கும் பொதுமை. இங்கே தமிழனின் பேரன்பு இழுச்சவாய்த்தனமாகவும் ஏமாற்றாகவும் ஆக்கப்படுகிறது. அருகில் இருக்கிற சகோதர மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நதிநீர் உரிமை கிடைக்க செய்ய வேண்டும் என்பது இந்திய பெருநாட்டை ஆளுகிற பெருமக்களின் கடமை. தன் மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்க துடிப்பது போல அருகில் இருக்கிற சகோதர மக்களின் மாநில உரிமையும் பாதுகாக்க வேண்டும் என்று துடிப்பது கர்நாடகத்தை ஆளுகிற பெருமக்களின் பொறுப்பும் கடமையும். ஆனால் காவிரி நதி நீர் என்று கேட்கிற ஒரு தமிழனை சரியாக பட்டியலிட்டு தேடி தேடி அடித்து அவன் கடைகளுக்கு தீ வைப்பது, அவன் விளைநிலங்களுக்கு தீ வைப்பது, அவன் உடைமைகளை பறிப்பது, அவனை அடித்து விரட்டுவது என்று செய்கிற போது இந்த நாட்டின் இராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்ன செய்து கொண்டிருக்கிறது? எங்களை சொந்த நாட்டிலே அடித்து விரட்டி அகதியாக வருகிற போது என் அப்பன் வயதை வைத்தவனை உடையெல்லாம் கலட்டி அரண் நிர்வாணப்படுத்தி அவன் முதுகிலே ஓங்கி நீ தமிழனா என்று கேட்டு அடித்த போது அவன் முதுகிலே விழுந்த அடியில் ஏற்பட்ட அதிர்விலே வெடித்து பிறந்ததடா தமிழ் தேசியம்.